செப்டம்பர் 30, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. தினமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிட அனுதினமும் அவருடைய வார்த்தையை படியுங்கள். Read God's word daily to receive his blessings daily. சங்கீதம் 119 அதிகாரம் 18 வசனம். Psalm chapter 119 verse 18. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு கடைக்கு ஒரு பெண்மணி சென்று ஒரு நல்ல சேலையை காண்பிக்குமாறு கடைக்காரரிடம் கேட்டார். கடைக்காரர் நல்ல நல்ல சேலைகளை எடுத்து அந்த பெண்மணிக்கு முன்பாக வைக்கும்போது அந்த பெண் கண்ணை மூடிக்கொண்டிருந்தார். கடைக்காரர் சொன்னார், உங்கள் கண்களை திறந்து பாருங்கள், அப்பொழுதுதான் இந்த உயர்ந்த வஸ்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும் என்று. அதுபோலத்தான் நாம் வேதாகமத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி கர்த்தர் நம் மனக்கண்களை திறக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வேலையை தர வேண்டும், வேலை உயர்வை தர வேண்டும், ஊதிய உயர்வை தர வேண்டும், ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்கிறதுக்கு நல்ல போதுமான பணம் வேணும். இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கண்டிப்பாக அதற்கெல்லாம் நாம் ஜெபிக்கத்தான் வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தையை நாம் தினமும் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள எந்த புத்தகத்தையும் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ அது 3 முறைக்கு மேலாக அதை வாசிக்க முடியாது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே நாம் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் எத்தனை முறை படித்தாலும் அது தேனிலும் தேனிலும் மதுரமாயிருக்கும். Open my eyes that I may see wonderful things in your law. My dear brothers and sisters, a lady went to the shop and asked the shopkeeper to show her nice sarees. The lady was closing her eyes as the shopkeeper took the nice sarees and placed them in front of the lady. The shopkeeper said, "Open your eyes and see. Then only you will be able to see the beautiful clothes." Similarly, we should pray that the Lord will open our eyes to see the miracles in the Bible. We pray for many things in our lives. Lord gives us a good job, a promotion at work, a salary increase, a blessed marriage life, buy a good house, buy a place, and praying for many things. We must pray for all that. To get it, read the word of God. No book in the world can be read more than 1 or twice, but the Holy Bible alone will be the sweetest honey and pure honey, no matter how many times we read it, as long as we live on this earth. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் ஆண்டவனே தந்து அவளுக்கு வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த காரியத்தை ஆண்டவரே முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ, அவளுக்கு எதையெல்லாம் தேவையோ அவைகள் எல்லாம் ஆண்டவனை சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் திறந்தரலும். உம்முடைய வேதத்தில் உள்ள அந்த அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு, எங்கள் வாழ்விலே நாங்கள் அதிசயத்தை பார்க்கும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகமும் ஆண்டவரே 1 முறையோ 2 முறையோ அல்லது 3 முறைக்கு மேலே எங்களால் வாசிக்க முடியுது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் அது புதிய புதிய காரியங்கள் எங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறது அப்பா. பூமியிலே நாங்கள் வாழும் வரைக்கும் ஆண்டவரே அந்த வேதாகமத்தை நாங்கள் படிக்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை தாரும்.
மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் அதிசயங்களை காணும்படியாக ஆண்டவருடைய வாழ்விலே நீர் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு பொக்கிஷ சாலைகளை நீ திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் கத்த நீர் திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா குருடாயிருக்கிற அந்த மன கண்களை கத்த நீர் திறந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எனக்கு நேரம் இருக்கிறது, ஆனால் வேதத்தை வாசிக்க எனக்கு தினமும் நேரமே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே புலம்புகிற பிள்ளைகளுக்கு கத்த நீர் ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக கத்த நீர் பேச வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடிய ஆண்டவரை தியானிக்கக்கூடிய அந்த பண்பை அவர்கள் வளர்த்து கொள்ளும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை அவள் கண்கள் காணும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக யார் யார் ஆண்டவருடைய வார்த்தைகள் நான் இனிமேல் தினமும் படிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே செபிக்கிறார்களோ ஒப்பு கொடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பலவீனத்தின் மத்தியிலே சோர்வோடு உட்கார்ந்த ஆண்டவரே செபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் அதிசயத்தை அற்புதத்தை நீ செய்தரலும். அவருடைய பலவீனங்களிலிருந்து நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்து அவர்களை வழிநடத்தி வேண்டுமா செபிக்கிறோம். எந்த விதமான பலவீனங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இன்னுமாய் தேவையில் இருக்கிற ஒவ்வொருடைய தேவைகளையும் பழக்கத்தை நீ சந்தித்தரல வேண்டுமா செபிக்கிறோம். எந்தெந்த தேவைகள் உண்டு என்பதை நான் அறியேன், ஆனாலும் என் தேவனை அறிந்திருக்கிறேன். அவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ நிறைவாய் தந்து அவர்களை நீர் வழிநடத்தி வேண்டுமா செபிக்கிறோம். இந்த நாள் உடைய பிள்ளைகள் பெரிய அற்புதத்தை அதிசயத்தை கத்த தருகிற நன்மையை பாக்கியத்தை பெற்று வாழும்படியாக பார்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே தங்களோட பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். இந்த சேனல் மூலமாக நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அதே போல திருவிழா நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளையும் இந்த சேனல் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை தந்து இன்னும் அநேக நன்மைகளை அவர்கள் பெற்று இந்த உலகத்திலே வாழும்படியாக கணவனும் மனைவியும் ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒற்றுமையோடும் பயபக்தியோடும் ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்பட குடும்பத்தை வழிநடத்தி செல்ல கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அநேக காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை முடிசூட்டும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.